சுதந்திரம். பலவேத்துடைய நோய்களுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு சுதந்திரமே இல்லை. வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, டெய்லி கருப்பு கவுனியில் தான் அரிசியில் கஞ்சி சாப்பிட்றாங்க, டிஃபன் சாப்பிட உட்காந்துருவாங்க. டிஃபன் தொடப்போம், இல்லைடா ஏன்பா இந்த வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் எவ்வளோ? 8:30. இப்போ டைம் எவ்வளவு? 8:29. நீ தான் நார்சிஸ்ட்டு, நீ தான் முட்டாளு, நீ தான் இம்சைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கோர்ட்டில் கவுன்சிலிங்கெல்லாம் போங்களேன், இப்படி துடிச்சிட்டு நிற்பாங்க இந்த மனைவி. வேண்டாங்க டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு சார் எப்படியாவது சேர்த்து வச்சுருங்க சார் நின்று பாருங்க. சுதந்திரம். பலவேத்துடைய நோய்களுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு சுதந்திரமே இல்லை. வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, டெய்லி கருப்பு கவுனியில் தான் அரிசியில் கஞ்சி சாப்பிட்றாங்க, சுத்தமான ஒரிஜினல் நல்லெண்ணெய் தாங்க வீட்டில் பயன்படுத்துகிறாங்க, மண்பானை தான் எல்லாம் சொல்லுவாங்க, டெய்லி யோகா பண்ணுறாங்கன்னு. ஆனால் எல்லா நோயும் இருக்கும். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சுதந்திரமாக இருக்கீங்களா? இல்லைங்க அப்படிம்பாங்க. சுதந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யறதுக்கான உரிமை. சிலருக்கு இருக்கவே இருக்காதுங்க. உள்ளத்தை அள்ளித்தான் ஒரு படம், அதில் ஃபஸ்ட்டு சீனுங்க, எத்தனை பேர் அதை சரியாக கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. உள்ளத்தை அள்ளித்தால படம் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு சீன், கார்த்திக் தூங்கிட்டு இருப்பார். ஜெய் கணேஷ் அப்பா பக்கெட்டில் தண்ணி கொண்டு வந்து கரெக்டாக 4 மணிக்கு மூஞ்சில் ஊற்றுவார். அப்பா ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா அப்பா தண்ணியோட எந்திரிப்பார். டைம் இஸ் 4 o'clock, நீ என்ன தூங்கிட்டு இருக்க, எந்திரா அப்படிப்பார். அப்போ எந்திரிக்கிறதுக்கு சுதந்திரம் இல்லை. இது வந்து ஒரு 1 minute நடக்குங்க இந்த சம்பவம். அடுத்தது பாத்ரூம்ல இருப்பாருங்க, கதவை திட்டுவார், போன வரைக்கும் போது வாடா வந்துட்டப்பா. மறுபடியும் அந்த படத்தை பாருங்களேன், நான் ரசிச்சு பார்த்து. அடுத்தது ஷர்ட்டு பார்த்து, என்ன தேடுறேன்? இல்லைப்பா இன்னைக்கு என்ன ஷர்ட் போடுற? இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும். ஓகேப்பா அப்படிம்பாரு. டிஃபன் சாப்பிட உட்காந்துருவாங்க பாருங்க. இந்த எல்லா நிகழ்ச்சியும் ஒரு நிமிஷத்துக்குள்ள அது முடிஞ்சிடும். யாரும் அந்தளவுக்கு ரசிச்சது இல்லை. நான் எல்லா படத்தில் வர எல்லா டயலாக்களும் நான் சொல்லுவேன். ஒரு தடவை பார்த்துட்டு நான் இப்போ கண்ணை மூடனா உள்ளத்தாலேயே ஆரம்பித்து முடி பண்ணுவேன். டிஃபன் சாப்பிட உட்காந்துருவாங்க. டிஃபன் தொடப்போம், இல்லைடா ஏன்பா இந்த வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் டைம் எவ்வளோ? 8:30. இப்போ டைம் எவ்வளவு? 8:29. வெயிட் பண்ணு. ஓகே நோட் 8 o'clock சாப்பிடுங்க. இந்த சீன் யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த படத்தில்? சில பேர் பார்த்துருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வரும் அந்த சீனு. அப்போ சுதந்திரம் இல்லைங்க. இதுதான் பழகத்தோட வாழ்க்கையில் எல்லாமே அந்த மனைவி தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் சில வீட்டில் ஹஸ்பண்டு தான் முடிவு பண்ணுவாங்க. சில வீட்டில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, எல்லாத்தையும் சுதந்திரத்தை கட் பண்ணிருப்பாங்க. பல பேர் நினைக்கலாம், என்னங்க டாபிக் வந்து ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு எல்லாமே நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்க வேண்டாங்க. அதாவதுங்க இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு காலையிலேயே போயிட்டு எல்லாம் உடனே நேராக வீட்டுக்கு போயிட்டு நீ தான் நார்சிஸ்ட்டு, நீ தான் முட்டாளு, நீ தான் இம்சைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நேற்று இங்கே ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து சொல்லக்கூடாது. தெரிஞ்சுட்டு அமைதியாக இருக்கணும். இனிமேல் வீட்டில் சண்டை போடுறது போடா நார்சிஸ்ட். அதாவதுங்க முதல்ல நமக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சாதான் சொல்யூஷன் கிடைக்கும். யாருமே இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னது இல்லைங்க. நம்ம வந்து எல்லாருமே விட்டுக்கொடு, சரி போனால் போட்டோம், பஞ்சாயத்து பண்ண யாருக்கு தெரியலங்கிறாங்க. கோர்ட்டில் கவுன்சிலிங்கெல்லாம் போங்களேன், இப்படி துடிச்சிட்டு நிற்பாங்க இந்த மனைவி. வேண்டாங்க டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு சார் எப்படியாவது சேர்த்து வச்சுருங்க சார் நின்று பாருங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு பாமா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. குடும்பம் வருது அப்படிம்பாங்க.
இந்த கவுன்சிலிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. நிறைய பார்த்துட்டாங்க. அந்த கவுன்சிலிங் பண்ணுற யாருக்குமே அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதே இல்லை, அந்த மாதிரி மனிதர்களை பார்த்ததே இல்லை. அது ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க, ஒரு 800 பக்கம் புக்கு. அந்த புக்கில் இது எதுவுமே இல்லைங்க. முதல்ல புரிஞ்சுக்குங்க, இந்த வகுப்பு முடிச்சுட்டு உடனடியாக எதையும் அமல்படுத்தாதீங்க. இப்போ நான் நடத்தின இந்த விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ஏற்கனவே புக் எழுதிட்டேன். அதுக்கு பேர் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா. புக்கு தான் எழுதியிருந்தேன், வீடியோ இல்லை. அதுக்காக தான் இந்த வகுப்புன்னு வச்சுங்களேன். பல பேர் வந்து புக்கில் படித்தா புரியலைங்க, வீடியோ மாதிரி கொடுங்கன்னு கேட்டாங்க. புக்கில் இருக்கிற சில விஷயம் இந்த வீடியோவில் இல்லை, வீடியோவில் இருக்கிற சில விஷயம் புக்கில் இல்லை. அதாவதுங்க, பேசிகிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட் எடுத்து விட்டேன், அந்த புக்கில் அது இருக்காது. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த புக்கு வந்து ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா appakulam@gmail.com. அப்பா APPA அப்பா KULAM@gmail.com. இது எதுக்குன்னா ஞாபகம் வச்சுருக்காங்க, சிம்பிளாக வச்சுருக்கோங்க. அப்பா குளம் அப்படின்னா மனப்பாடம் ஆகும் இல்லைங்களா. அப்பா APPA KULAM kulam@gmail.com இமெயில் பண்ணிங்கன்னா ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்கு இருக்கும். இந்த புக்கு வந்து இந்த 69 உணர்வுகள் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற முக்கியமான 25 உணர்வுகள் எழுதிட்டேங்க. இதுதான் முக்கியம். இந்த 25 தெரிஞ்சாவே போதும். மற்றதெல்லாம் இந்த கருணை, விடாமுயற்சி, அதெல்லாம் உடனடியாக தேவைப்படுறதில்லை. ஸோ 25 உணர்வுகளை டீட்டெயிலாக எழுதியிருக்கேங்க தமிழில். ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு நடந்துகிட்ருக்கு. இன்னொரு 6 மாதம் ஆகுன்னு நினைக்கிறேங்க, முடிஞ்சுட்டா அது வந்துடும். இப்போ புக்கு வேணும்னா ஃபிசிக்கல், அதாவதுங்க இது வந்து பிடிஎஃப் புக்காக கடந்த ஒரு 3 வருஷமாக எல்லாத்துக்கும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கேன் இமெயிலில். யாரெல்லாம் வந்து குடும்ப பிரச்சனை சொல்கிறாங்களோ இந்த புக்கை படிங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த புக்கு பிரிண்ட் போடுற ஐடியாவே இல்லைங்க. ஏன் பிரிண்ட் போடுற ஐடியா இல்லைன்னா, அனடாமிக் தெரப்பி அப்படின்னு ஒரு புக் ஒன்று பிரிண்ட் போட்டேன், யாருமே வாங்கலை. மலேசியாவுக்கு போய் அடிக்கடி ப்ரோக்ராம் பண்ணும்போது, சார் இது மலாய் லாங்குவேஜில் இருந்தால் எல்லோரும் வாங்குவாங்க சார்னு சொல்லி கஷ்டப்பட்டு மலாய் லாங்குவேஜில் மொழிபெயர்த்து 1000 புக் அடித்தேன். 10 வருஷத்தில் 10 புக்கு தான் இருந்துச்சு. யாருமே புக்கு வாங்குறதே இல்லைங்க. டிவிடியெல்லாம் போட்டு வச்சேங்க பல வருஷமாக, யாருமே வாங்கலைங்க. ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், எல்லா புக்கு எல்லா டிவிடியும் ஒன்றா வச்சுட்டு வெப்சைட்டில் எது எடுத்தாலும் ₹1 சொல்லி ஒரே நாள் தீர்த்துட்டேன். அதுக்கப்புறம் புக்கு போகிறக்கே விருப்பம் இல்லைங்க, சிடியெல்லாம் போகிற விருப்பமே இல்லை. ஏன்னா யாரும் வாங்குறதே இல்லை. சும்மா அடிச்சடிச்சு காரில் தூக்கிட்டு போயிட்டு மலேசியா தூக்கிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டு, அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறது, பிடிஎஃப் கொடுத்துறது, இப்போ கூகுள் டிரைவ் அந்த மாதிரி கொடுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இப்படி பிடிஎஃப் புக்கு யாரெல்லாம் குடும்ப பிரச்சனைன்னு வந்தாங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சுங்க. எல்லாம் படிச்சுட்டு இப்போ தாங்க எனக்கு புரிஞ்சுது என்னோட பிரச்சனை என்ன, நான் என்ன செய்யணுங்க டீட்டெயிலாக எழுதியிருப்பேங்க. எல்லாமே டீட்டெயில் எழுதியிருப்பேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணலாம் டீட்டெயிலாக இருக்கும். அந்த புக்கு நீங்கள் எல்லாம் படிங்க. முதல்ல படிங்க, எடுத்தோன்னு ஆக்ஷன் எடுக்காதீங்க. படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்க. ஓஹோ இந்த இடத்துல இப்படி நடக்குதா, இப்படி இருக்குதா, இப்படி இருக்குதா, யோசிந்தீங்க. கரெக்டாக அவர் சொன்னது கரெக்டு. என் சித்தியை நான் பிடிக்காதுன்னு அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் இப்போ டெய்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு சித்திக்கிட்ட, அடிக்கடி சித்தி வீட்டுக்கு போகிறாரு, அப்போ வேணுமுன்னே பண்ணுறாரு, அப்போ இவர் சரியில்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. ஆமாம் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், வேலையை கெடுத்து விட்டுட்டாரு, ரைட்டு அவர் சொன்ன மாதிரி தான் கரெக்டு. இன்னொரு யோசிக்கணும், இல்லை இவர் அப்படி ஒன்றும் மோசமான ஆளாக தெரில, இவர் வந்து நார்சிஸ்ட் மாதிரி தெரில, முட்டாள் மாதிரி தான் இருக்குது, ஏன்னா அன்பு கொடுக்குறாரு எல்லாம் பண்ணுறாரு, இவர் பண்ணுறாரு. இப்படி முதல்ல வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அவசரப்பட்டு உடனே போயிட்டு நேராக போயிட்டு போகும்போது போய் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு போகக்கூடாது. யார் நான் 3 நாளில் மாற்றி அமைச்சிருக்காங்க, நல்லா தானே போகலாம்.